வணக்கம். வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் ஷோ. இன்னைக்கு ஃப்ரீ ஃபயர்ல மாசான ஒரு ரூம் மேட்ச் கேம் ப்ளே தான் பார்க்க போறோம் 2vs. இந்த வீடியோ பார்க்கறதுக்கு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. நம்ம சேனல் இன்னும் கூடிய சீக்கிரத்துல 500 அடிக்கணும்னா இன்னும் 130 சப்ஸ்கிரைபர்ஸ் வேணும். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டே வருங்க. நாம வாங்க இப்போ கேம் குள்ள போவோம். ஃபர்ஸ்ட் போயிட்டோனே பாத்தீங்கன்னா அவன இறங்கவே இல்ல. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் நம்ம டீம்மேட் ஒருத்தனை நாக் ஆக்கிட்டான். ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. சரி இன்னொருத்தராவது சீக்கிரம் அடிச்சிடலான்னு பார்த்தா அவனே அடிக்கவே முடியல. சரி அழுத்தியாவது பிடிச்சிடணும் நல்லா அழுத்திட்டு இருந்தா அவன் நம்ம டீம்மேட் வேற கொண்டுட்டான். அதுக்கப்புறம் நல்லா அடிச்சு புட்டு அவனை கில் பண்ணிட்டேங்க. அட அழுத்தி புடினோமாடா நீ. செகண்ட் ரவுண்ட்ல அவனுங்களை அடிக்கலான்னு பார்த்தா அவனுங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நம்மள அடிச்சிட்டானுங்க. சரி ஒரு வாட்டி அசிங்கப்பட்டோம், திரும்பியும் அசிங்கப்படக்கூடாதுன்னு நல்லா முன்னாடி போய் இறங்கி ஆடலான்னு இருந்தேன். முன்னாடி போனா அவங்க பின்னாடி இருக்கானுங்க. ஓ நீ அப்படி வரியா? சரி பின்னாடி போயிட்டு அப்படியே அடிச்சுட்டு வின்னாயிடலான்னு தான் நான் பின்னாடி போனேன். கண்ணை வச்சு சுடுவேன்னு பார்த்தா கட்டானால அவனுக்கு அடிச்சிட்டு இருக்காங்க. ரைட்லா ரைட் இருந்தா ஊருக்கு இல்லனா சாமி. இந்த ரவுண்ட் தோத்துருவோம் தான் நினைச்சேன். ஆனா நம்ம ஆப்போனன்ட் எல்லாரையும் கில் பண்ணிட்டு இருந்தான். ஆனா என்ன முடிச்சு விட்டாங்க. எல்லா வாட்டியும் அசிங்கப்பட்டுட்டு இருக்க கூடாதுன்னு இந்த வாட்டி ஒன் டேப் வைக்கலாம் தான் நான் போயிருந்தேன். சரி இப்போ ஃபயர் மூடுக்கு வந்து நம்ம டேலண்ட்டை காட்டணும்ட்டு அவனை ஒன் டேப் அடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்தவனையும் அப்படியே அழுத்தி பிடிச்சி போட்டு தள்ளிட்டேன். என்ன எங்கேயோ பார்த்திருக்கேன்னு சொன்னீங்க. இன்னுமா இத தெரியல. Voice randomly for no reason. அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. சரி போன ரவுண்ட் மாதிரி இந்த ரவுண்ட் இருக்க கூடாதுன்னு இந்த ரவுண்ட் நம்ம வின் ஆகி காட்டணும்னு